Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சின்னகாமன்பட்டி பகுதியில் ரேஷன் அரிசியை கடத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் போலி வாகன பதிவுடன் ரேஷன் அரிசியை கடத்தி வந்த வாகனத்தை வழிமறித்து அடித்து நொறுக்கி அரிசியை ரோட்டில் கொட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாலா. வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். சாத்தூர் அருகே ரேஷன் அரிசி கடத்தி வந்த வேனை மறித்து கண்ணாடியை அடித்து நொறுக்கிய மர்ம கும்பல் சிவகாசி சாத்தூர் சாலையில் சின்னகாமன்பட்டி அருகே சென்னை பதிவெண் கொண்ட பூண்டு வைத்த மினிவேன் சாத்தூரை நோக்கி சென்றபோது பின்னால் ஸ்கார்பியோ காரில் வந்த மர்ம நபர்கள் வேனின் முன்பு காரை நிறுத்தி தாங்கள் கொண்டு வந்திருந்த கம்புகள் வைத்து தாக்கி முன்பக்க கண்ணாடியை உடைத்துள்ளனர். பின்னர் வேனின் பின்பகுதி கதவை திறந்து அதில் இருந்த அரிசி மூட்டை சாக்குகளை சாலையில் இழுத்து போட்டு வேன் டிரைவரை அடித்து இழுத்துள்ளனர். அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சாலையில் வேன் மற்றும் அரிசி மூட்டைகள் சிதறி கிடப்பதாக சாத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வேனை கைப்பற்றி வேனில் பதிவு எண்ணை பரிசோதனை செய்ததில் அந்த வேனின் பதிவு எண் என்பது போலி என தெரிய வந்துள்ளது. மேலும் சிவகாசி பகுதியில் இரு கோஷ்டிகள் ரேஷன் அரிசி கடத்தி வருவது தெரிய வருகிறது. அவர்களுக்குள் ஏற்பட்ட தொழில் போட்டியால் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாலா. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.